மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பல்லாவரம் சந்தைக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். மணி 8. ஆமாம் மக்களே, இந்த வாட்டி காலையிலே வந்தாச்சு. இங்கே பார்த்து எடை போட்டுறாதீங்க. நம்ம இந்த வாட்டி திருசூலம் வழியாக வந்தோம். இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா இந்த வழியாக வரலாம். பாருங்க, நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கில் எடுத்துக்கலாம். 20 ரூபா தான். இங்கே பாருங்கள் கூட்டத்தை. காலையில் 8 மணிக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கடையில் இந்த மார்பீஸோட ஜூஸர் பார்த்தேங்க. அவர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு 2000 சொன்னார். ஆனால் குறைச்சி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் தருவார். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருந்தது. அடுத்து இந்த 2 போல் ஆம்ஸு கான்ட்ராக்டர்னு போட்டிருந்தது. அப்புறம் அவர் கடையிலே ஃபோன் இருந்ததுங்க. நான் கூட ஒரிஜினல் ஃபோனுன்னு நினச்சேன். பார்த்தா இது டிஸ்பிளே பீஸ் எல்லாமே ஹானரோடது. அதுக்கப்புறம் ஆப்போசிட் கடைங்க. இதில் நிறையா ஹார்ட் டிஸ்க் இருந்தது. ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு எல்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தார். குட்டி ஹார்ட் டிஸ்க் ஒருத்தர் கேட்டார். அந்த ஒன்று தான் இருக்குது அப்படின்னு அவர் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போட்டார் அந்த ஹார்ட் டிஸ்க்கு. அடுத்து பாருங்கள், இது இந்த எடைக்கல்லுங்க. 1500 ரூபா சொன்னார். 50 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷன் இருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன். 1500 ரூபா சொன்னார். யாருக்காக வேணா வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த மரப்பாச்சி பொம்மை விலையை கேட்டிங்கன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எவ்வளோங்கன்னு கேட்டால் 10,000 ரூபா சொல்கிறாரு. ஏன் உண்மையில தான் சொல்கிறீங்களா? 10,000? ஆமாங்க, 10,000 ரூபா ரோஸ் ஷூட்டு அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, நீங்களே வச்சிங்கன்னு. அடுத்து பாருங்கள், இந்த வெத்தலை பொட்டின்னு நினைக்கிறேன். செம்ம காம்பேக்டாக இருந்தது. சரியான வெயிட்டுங்க. அது திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா நல்லா ஃபிட்டாக இருந்தது. பாருங்க, திறக்கவே முடியல. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதிலே ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வெத்தலை பொட்டி தான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த வெத்தலை பெட்டி. அப்புறம் அங்கேயே ஒரு மரப்பாச்சி பொம்மை இருந்தது. இது 1000 ரூபா சொன்னார்னு நினைக்கிறேன். அடுத்து சூப்பரான ஆன்டிக் கலெக்ஷனுங்க. கத்தி அப்படி ஒரு மரத்திலே செஞ்சு வச்சுருந்தாங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? அப்புறம் இந்த கிளிப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கிளிப்பு அப்படி அழுத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் திறக்கணும். நான் ஒரு கையில் திறந்தால கொஞ்சம் பயம்தான். ஏன்னா பழைய கத்தி அத்திரிச்சு உள்ளே போயிடும். செம்ம சூப்பராக இருந்தது. 1000 ரூபா சொன்னார். 800 ரூபாய்க்கு லாஸ்ட்டாக தரேன்னு சொன்னார். திரும்பி வரும்போது இல்லை, காலி, யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த கிளாக்கு, இது நல்லா வெயிட்டாக இருந்தது. பிராஸ்ன்னு நினைக்கிறேன். உள்ளே அந்த கிளாக் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருந்தது. ஆனால் இது நான் விலை கேட்கல. அந்த கத்தி விட்டு வர மனசு வரல. என்ன பண்ணுறது, இது விட்டு வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்த்தது தாங்க இந்த மேக்னாட் ப்ரொஜெக்டரு. இந்த விகே ராமசாமி சாரும் ஜனகராஜ் சாரும் ஒரு படம் பார்ப்பாங்கல்ல, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன். இது நல்ல பழைய காலத்து மேக்னாட் ப்ரொஜெக்டர் சூப்பராக இருந்தது. இதுவும் அடுத்ததாக நம்ம பார்த்தது தாங்க இந்த ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டு. இது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஜுராசிக் பார்க்கு கால் இருக்குது பாருங்கள். இது என்னன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ஐட்டம். இதில் முன்னாடி கேசட் போடுற கம்பார்ட்மெண்ட் இல்லை, அதனால் அதை வாங்கலை. அடுத்ததாக பாருங்களேன், நம்ம டாடாவோட புக்கு, சார் சௌரவ் கங்குலியோட ஆட்டோபயோகிராஃபின்னு நினைக்கிறேன். பேக்கிங் பிரிக்காமல் இருந்ததுங்க. அகைன் ஒரு டேப் ரெக்கார்டர், வீடியோ காணுது, ஒயரோடு இருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு 350 ரூபா சொன்னார். நான் ஒரு பேரம் பேசி ஒரு 200 ரூபாய்க்கு இதை எடுத்து நம்ம பையில் போட்டாச்சுங்க. அடுத்ததாக பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை மாதிரி ஒயரு, ஆம்ஸ். இது என்னன்னு தெரியல. இது கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இல்லை ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதான்னு தெரியல. இதில் 2 போர்ட் இருந்தது. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற ஈத்தர்நெட் மாதிரி தான் இருந்தது. நிறைய கடந்தது இது. அப்புறம் இந்த ஒரு பிளேயர் இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் இதெல்லாம் டச்சு, இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஐசி போயிடுச்சுன்னா இது ஊர்பட்ட வேலை வச்சிடும். அதனால் இதை எடுத்துகிட்டு வரல. அப்புறம் கிரைண்டரு, சூப்பர் கிரைண்டருங்க. முன்னாடியே இருந்தது. 2500 ரூபா சொன்னார். அப்புறம் இந்த விளக்கு பாருங்கள், குத்து விளக்கு. எவ்வளோன்னு கேட்டேன். ஜோடி 2000 ரூபா. ஜோடியாக வாங்கினா 2000 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னார். இதில் 4 குத்து விளக்கு இருந்தது. இதுவும் வரும்போது இல்லை, காலி போயிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஷாப்பிங் பேஸ்கெட்டுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ சூப்பர் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். ஒரு 10 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதுவும் பழசாக இருந்தது. ஆனால் இது ஏதோ ஒரு பிளேயரா, இல்லை இது ஆம்ப்ளிஃபையரா, இது என்னன்னே தெரியும். அடுத்ததாக பாருங்கள், சும்மா
பலாபலன்னு கவரோட ஒரு யாஷிகாவோட விண்டேஜ் கேமரா. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், எந்த கீறல் எதுவுமே இல்லை. வெறும் 2000 தாங்க இந்த கேமரா. ஆனால் வேறு லெவலில் இருந்தது இந்த கேமரா. அடுத்ததாக பாருங்கள், பிபிஎல்லோட ஒரு டேப் ரெக்கார்டரு. இதுலேயும் முன்னாடி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரண்ட்டில் உடஞ்சிருந்தது. 900 சொன்னார். ஆனால் இது உடஞ்சிருக்குன்னு, ஆனால் அது ஒரு ரேட் அவர் குறைக்கவே இல்லை. ஆனால் சூப்பர். அடுத்ததாக பாருங்களேன், இந்த ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் பொருள் தான் எனக்கு தெரியுது. ஏதோ கண்ட்ரோலர் மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. அடுத்தது அவர் கடையில் நிறைய டேப்லாம் வச்சுருந்தாருங்க. டேபு, ஃபோனு அதெல்லாமே வச்சுருந்தாரு. அங்கேயே ஒரு பிளாக்பெரி இருந்தது. பாருங்கள், பேட்ரி இல்லைன்னு சொன்னார். எவ்வளோன்னு கேட்டால் 1000 சொன்னார். பேட்ரி இல்லாமல் இது எங்கே போய் பேட்ரி தர்றதுன்னு நான் வாங்கலை. அதை அங்கேயே வச்சு நல்லான சூப்பர் கண்டிஷன். அவர் கடையிலே இந்த எல்ஜியோட AT&T இந்த பழைய மாடல் ஃபோனு அது இருந்தது. அப்புறம் ஒரு நோக்கியா இருந்தது, பிளாக்பெரி மாதிரியே ஒரு நோக்கியா. அடுத்தது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. இது கொஞ்சம் கண்ணாடிலாம் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தது. பாருங்க, இந்த ப்ளைவுட் கூட நல்லா கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில் வச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக. அடுத்து இங்கேயும் மரப்பாச்சி பொம்மை இருந்ததுங்க. இது 1800 சொன்னாங்க இந்த மரப்பாச்சி பொம்மை. இந்த வாட்டி நிறைய மரப்பாச்சி பொம்மை இருந்தது. மொத்தம் 3வது இடம். இது பாருங்கள், இது சோனியோட இந்த கிளாக்கு ப்ளஸ் ரேடியோ. விலை 400 சொன்னார். ஓகே அப்படின்னு வச்சாச்சு அதையும். அடுத்ததாக நம்ம சின்ன வாண்டு இந்த வாட்டி தம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்தே அவனும் சொல்லியிருந்தாப்புல. அதனால் அவருக்கு இந்த 2 கிலோ தம்பிள்ஸு புதுசாகவே இருந்தது, வாங்கி கொடுத்தாச்சு. அது இந்த மினால்டாவோட கேமரா. இது நம்மள்ட்ட ஒரு பீஸ் இருக்குது. இது பேக் கவர் வேறு ஓப்பன்லேயே இருந்தது, அது லாக் ஆகலை. நல்லா கண்டிஷன் இருந்தது. உள்ளே ரோலோடே இருந்தது, அதையும் வச்சாச்சு. அப்புறம் இந்த மினி அலாரம், இது நல்லா இருந்தது. ஆனால் 150 சொன்னார். இதையே 150 வேலைக்கு. அடுத்து இந்த ஆப்பிள் ஐபாடுங்க, சூப்பர் கண்டிஷனு. பாருங்கள், ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. என்னங்க இது இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஆன்லாம் ஆகுங்க, ஆனால் இதில் நம்பர் லாக் இருக்குது அப்படின்னாரு. எவ்வளோன்னு கேட்டால் 3000 சொன்னார். ஆனால் சூப்பர் கண்டிஷன், 16 GB ஐபேடு. நம்பர் லாக் எடுக்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுதான்னு தெரில, வெயிலில் கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், அவர் காமிச்சார். வெயிலில் தெரில, அதனால் என்ன பண்ணேன், சைடில் அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு, சரி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன். பெல்லு தெரியுதுங்களா, லாக் மட்டும் ஆகிருந்தது. அதனால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த கவரோடு இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. 3000. அடுத்ததாக இதை பாருங்களேன், இது டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருந்தது, இந்த யானை தந்தா மாதிரி. அப்புறம் பாருங்கள், ஆஸ் யூஷுவல் PlayStation 3 3000 2 வச்சுருந்தாங்க. இவர்கள்ட்ட பேரம் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாட்டியும் 2 PlayStation 3கள் அவைலபிளாக இருந்தது. கண்டிஷன் நமக்கு தெரியாதுங்க, இருக்கிற கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அந்த டெக்கரேட்டிவ் பீஸ் லைட்டுங்க. இது நைட்டில் போட்டு வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் போல். உள்ள லைட்டோடு இருந்தது, ஒயரு இதுவும் நல்லா இருந்தது. பக்கத்துலேயே ஒரு சின்ன கேமரா இருந்தது. அப்புறம் பாருங்கள், இந்த கம்ப்ரஸர் மோட்ருன்னு நினைக்கிறேன், பெருசு இருக்குது. எவ்வளோண்ணான்னு கேட்டேன். இது 17,000 சொன்னார். உங்களுக்கு யாராவது வேணுன்னா நீங்கள் பல்லாவரம் இதில் போய்ட்டு வாங்கிக்கலாம். ஃப்ரண்ட்லேயே இருக்குது அந்த கடை. அதுக்கப்புறமா ப்ரீஃப் கேஸ், நிறையா ப்ரீஃப் கேஸ் இருந்தது. இதெல்லாம் விண்டேஜ் மாதிரியே இருந்தது. அது பக்கத்துலேயே ஒரு அலுமினியம் மாதிரி ஒரு ப்ரீஃப் கேஸ் இருக்குது பாருங்கள், இதுதான். இது பூட்டு சாவியோடு இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. நிறையா ப்ரீஃப் கேஸ் இந்த வாட்டி இருந்தது. நெக்ஸ்ட்டாக அந்த ஹெச்பியோட ஒயிட் கலர் பிரிண்ட்ரு உள்ள கேட்ரிட்ஜோடையே இருந்தது. பாருங்கள், கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தது. ஓப்பன் பண்ணால் உள்ள பேப்பரோடே தான் இருந்தது. எனக்கு கண்டிஷன் எவ்வளோன்னு தெரில, 900 சொன்னார். ஒருத்தர் 400 கேட்டார், ஆனால் அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் போயிட்டார். அடுத்ததாக பிம்பாம்ங்க. பாருங்கள், 2 பிம்பாம் வச்சுருந்தாங்க. ஒன்றும் 1500. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது, அந்த பெல்லு கீ எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது.
அடுத்ததான் நெக்ஸ்ட்டு கடையில் எஸ்ஜியோட கிரிக்கெட் கிட்டு இருந்ததுங்க. பேட்டு, பேடு, க்ளவுஸு, ஹெல்மெட்டு. இது எவ்வளோன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கங்க, 4000 கொடுங்க. அவர் 4000 ஆன்னு வாயை பொழந்துட்டார். அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். அதே கடையில் இந்த ரெட் கலர் நோக்கியா ஃபோனு, பட்டன் ஃபோனு. இது எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்ட்டு மாடல்னு நினைக்கிறேன். பாருங்கள், யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பழைய மாடல் இல்லை, இது லேட்டஸ்ட் மாடல். அடுத்து இந்த டவர் ஃபேன் இருந்ததுங்க, 2 டவர் ஃபேனு. அதுக்கு மேலே பாருங்களேன், இந்த இரும்பு பெட்டி செம்ம சூப்பராக இருந்தது. ரத்னா ஸ்டோர்ஸ் பம்ப்னு நேம் பேட்சோட இருந்தது. புதுசு போல் யாரோ வாங்கி அப்படியே மேலே தூக்கி போட்டு அப்படியே வச்சுட்டாங்க போல். உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருந்தது. இந்த நேம் டேக் பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1056 போட்டிருக்கு. 500 சொன்னாப்புல இந்த பாக்ஸை. அடுத்து நிறைய வாட்ச் இருந்தது. இந்த பாருங்கள், ஆனால் இது ஏதோ ஒரு பிளேயர் மாதிரி இருந்தது, ஸ்பீக்கர் மாதிரி. இது 200 சொன்னார் ஒன்றும். அடுத்ததான் இது கூட பல்லாவர் சந்தையில் விற்குமான்னு கேட்கலாம் நீங்கள். பாருங்க, ஜானி வாக்கரோட ரெட் லேபிள் பாட்டிலு, ஹென்னசி பாட்டிலு, அப்புறம் ரெமி மார்ட்டின் விஎஸ்ஓபின்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெமி மார்ட்டின் விஎஸ்ஓபி. இந்த பாட்டில்லாம் கூட வச்சுருந்தாங்க. அடுத்து இது பார்த்தீங்களா, ரொம்ப விஜயகாந்த் சார் யூஸ் பண்ணுவார்ல, கேப்டன் பிரபாகரில் ஒரு லைட்டு தலையில் மாட்டிக்கின்னு, அந்த லைட்டு வெறும் 50 ரூபா தான் சொன்னாங்க. அதே கடையில் இந்த கண்ட்ரோல் யூனிட்னு நினைக்கிறேன், ஏதோ இந்த விஜே ஆர்ஜே அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கண்ட்ரோல் யூனிட் மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ஜென்ரேட்டருங்க, இது ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார். நீ உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சே தரேன் அப்படின்னாரு. 12,000 ரூபா சொன்னார். இதுவும் பல்லாவரம் சந்தையில் இருந்தது. அதுக்கு அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா சோனியோட அப்படியே ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல் 5 in 1 நினைக்கிறேன். டிவிடி, 5 ஸ்பீக்கரு, ஊஃபரு எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற தொட்டில், பார்ன் பேபிஸ்லேருந்து வந்தது போல். அப்படியே பேக்கிங்கோடு இருந்தது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். யாராவது குழந்தைங்களை படுக்க வைக்கணும் வேணும்னா நீங்கள் பல்லாவரம் சந்தையில் ட்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த உஷாவோட தையல் மிஷின் இருந்ததுங்க. செம்ம தெளிவாக இருந்ததுங்க. எவ்வளோன்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் அது இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னாரு. நான் விலையை கேட்க விருப்பம் இல்லை எனக்கு, அதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்புறம் மூவ் ஆகிடுச்சு. யாராவது டீ பிஸ்னஸோ இல்லை டீ கேன் வேணும்னாலும் டீ கேனும் அவைலபிளாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா தெளிவாக புதுசு மாதிரி தான் ஸ்டிக்கரோடு இருந்தது. அடுத்து இந்த சிங்கரா அதோட ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி இருந்தது. என்னன்னு பார்த்தா இது அந்த லிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப் டவுனு, அந்த டிவைஸ் அது. அப்புறம் பாருங்கள், சென்ட்டு, பர்ஃப்யூமு எல்லாமே இந்த கடையில் இருந்தது. பாருங்கள், அந்த பக்கம் போய் பார்த்தா ஃபுல்லாக அத்தர்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஊருப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம். இதுவும் நல்லா இருந்தது. அடுத்து தாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. ஒருத்தர் பேரம் பேசி கையில் காசே கொடுத்துட்டாரு. அடுத்தது இந்த அயனிங் பேடு, இதுவும் பல்லாவரம் சந்தையில் இருக்குது. 1300 சொன்னார் ஒரு அயனிங் பேடும். உங்களுக்கு யாருக்காக வேணும்னா நீங்கள் ஒரு பைக்கோ இல்லை ஆட்டோவோ எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டாக இந்த கத்தி கலெக்ஷன்ஸு. ஃபஸ்ட்டில் ரோவில் இருக்கிறதுலாம் 50, நடுவில் இருக்கிறது 80, முன்னாடி இருக்கிறதுலாம் 300 மேலே சொன்னார். கொடுவாலாம் 350 ரூபா சொன்னார். நல்லா இருந்தது. இந்த பக்கத்து கடையில் டிசைன் ஸ்டாண்டு இருந்ததுங்க. நிறைய ஸ்டாண்டு டிசைனாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு ரேட் சொன்னாங்க. இதுவும் பக்காவாக இருந்தது. சந்தையில் தான் இருக்குது இதுவும். பக்கத்துலேயே இன்னொரு பொம்மை கடை. இதில் லாஃபிங் புத்தா, விநாயகர், நிறைய டால்ஸ் இருந்தது. பக்கத்துலேயே கொடை இருந்தது, கலர் கொடை. பெருசு 250, சின்னது 150 சொன்னாங்க. இந்த பாருங்க, நல்லா கலர் கொடை, நீட்டு ஒன்று, சின்னது ஒன்று, இதுவும் இருந்தது. இதுவும் பல்லாவரம் சந்தையில் இருந்தது. இதுவும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இந்த நேஷ்னல் பேனாசோனிக் கடை, வின்டேஜ் ரேடியோங்க, செம்ம கண்டிஷனு, 1800 சொன்னாங்க. அடுத்து இந்த ரோட்டரி ஃபோன், அது அந்த கடையிலே இருந்தது பக்கத்துலேயே, நல்லா ப்ரௌன் கலரில் பாருங்க. அடுத்து இந்த டெலஸ்கோப்புன்னு நினைக்கிறேங்க இது. ஆமாம், டெலஸ்கோப்பு. இதுவும் அவைலபிள் இருந்தது. செம்ம வெயிட்டுங்க, சரியான வெயிட்டு, தூக்கவே முடியல இதை, இந்த டெலஸ்கோப்பை. இதுவும் அதே கடையில் தான் இருந்தது.
பக்கத்துலேயே ரேடியோ இருக்குது பாருங்கள், அந்த கடையில் தான் இருந்தது இதுவும். அடுத்ததாக இது ஒருத்தர் பேரம் பேசிகிட்டு இருந்தாருங்க. இது என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன். இது வந்து இன்னொரு டிவைஸ் போட்டு சர்வராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். அடுத்து இந்த டாய்ஸ் கடையில் இந்த டிராக்டர் இருந்தது. இதில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் உடஞ்சிருந்தது, இல்லைனா இதை நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகணுன்னு சொன்னார். அடுத்து இந்த மவுத்தாக இருக்குன்னு இது நான் வாங்கிட்டேன். 20 ரூபா தான் சொன்னாங்க. இங்கே இருக்க எல்லாமே 20 ரூபா தான். இந்த ரெஃப்ளெக்ட்ரு ஜாக்கெட்டு இது 2மே சேர்த்து 100 ரூபா. ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார் இதை. பாருங்கள், மடித்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது இந்த அயனிங் டேபிள், இது அயன்லேயே இருந்தது, இந்த மிஷ்ஷோடு இருந்தது. இது வந்து 1500 சொன்னாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பழசாக இருந்தது. ஹெச்பியோட ஒரு பிரிண்டர் இருந்ததுங்க. இது எங்கள் ஆஃபீஸில் இருந்தது, நான் பிரிண்ட் எடுத்த ஞாபகம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடையிலேயே வந்து இந்த ட்ரில்லிங் மிஷினுங்க. பல்லாவரம் சந்தையில் ஊருப்பட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்குதுங்க. நான் கூட ஒன்று வச்சுருக்கேன், இன்னுமே ஒர்க் ஆகுது. அப்புறம் மதநூல்லாம் படிக்கிற இந்த ஸ்டாண்ட் இருந்ததுங்க மரத்துலே, இதுவும் நல்லா இருந்தது. இந்த மைக்குன்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் இந்த ஸ்பீக்கரும் இருக்குது, மைக்கும் இருக்குது. இதை நான் வாங்கிட்டேன். 100 ரூபா சொன்னார், வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜேபிஎலோட குட்டி ஸ்பீக்கரு, இதுவும் வாங்கிட்டேன். 50 ரூபா சொன்னார். ரெண்டும் ஒர்க் ஆகுது, ஆனால் பேட்ரியில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்து இந்த கார் சூப்பராக இருந்ததுங்க. இந்த விண்டேஜ் கார் மாதிரி. இவர் இங்கே தான் இருந்தேன், நான் பார்க்கவே இல்லை. அவர் எடுத்துட்டார். அது ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டார். அடுத்ததான் அந்த லாடம் இருந்ததுங்க. குதிரை லாடமா மாட்டு லாடமான்னு தெரில. இது வீட்டுக்கு வெளியிலலாம் மாட்டுவாங்கள்ல, அந்த லாடம். யாருக்காக வேணுன்னா நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம், சந்தையில் தான் இருக்குது. இங்கேயும் ஒரு மைக் இருந்தது. அடுத்தது பாருங்கள், சோனியோட இந்த ஹேண்டிகேமுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு ஆனால் தெரியல. எவ்வளோன்னு கேட்டேன், 300 ரூபா சொன்னார். நான் 100 ரூபாய்க்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த இதை. அடுத்து பாருங்கள், இந்த பேட்ரிங்க, டியூராசெல் பேட்ரி, எல்லா பேட்டரியும் இருக்குது. இதெல்லாம் 10 ரூபான்னு சொல்கிறாரு. ஒரு பேட்டரியே 10 ரூபா தானா? ஒரு பேட்டரியே 40 ரூபானா எப்படி 10 ரூபாய்க்கு விற்கிறான்னு தெரில. அடுத்து வந்து இப்போ இந்த பல்லாவரம் சந்தையில் ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த போஸ்டர்ஸுங்க. செம்மையாக இருக்குது இந்த போஸ்டர்லாம். அங்கே பாருங்கள், ப்ரொஃபஸர் போஸ்டரு. இதெல்லாம் வந்து 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 5 50 ரூபா. அப்புறம் இது ட்ரிபிள் அப்படியே செட்டாக இருக்குமா. இதை வாங்கி 3ஆக ஒட்டிக்கலாமா. இது 2 வாங்கினா 1 ஃப்ரீ சொன்னாங்கல்ல, 3 வாங்கினா 1 ஃப்ரீ சொன்னாங்க. இதெல்லாம் வந்து செட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து 50 ரூபா 5. அடுத்து பாருங்கள், கர்லா கட்டை, ரோஸ்வுட் கர்லா கட்டைன்னு சொன்னார். தூக்கி பார்த்தாங்க, செம்ம வெயிட்டுங்க. ஒரு கையில் தூக்கவே முடியல. ரோஸ்வுட்டுன்னு சொன்னார். ஒன்று 3000 சொன்னார். அப்புறம் பேட் இருந்ததுங்க. இது 1 காஷ்மீரி வில்லோ, 2 இங்கிலீஷ் வில்லோன்னு சொன்னார். அப்புறம் பாருங்கள், லேடீஸ் ஐட்டம், இதெல்லாம் கம்மல் எல்லாம் ஒரு பாக்கெட்டே 50 ரூபா தான் சொன்னார். அப்படியே குமிச்சு வச்சுருக்காருங்க ஒரு டப்பா நிறையா. யாராவது லேடிஸ் போனீங்கன்னா அப்படியே லம்பாக அள்ளிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வேட்டை தான். செம்ம கலெக்ஷன்ஸு. அங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் பெயிண்ட்டு டப்பாலாம் அங்கே கிடந்தது. நான் எடுத்து பார்த்தேன். நமக்கு என்னங்க தெரியும் அதெல்லாம் தெரியல. எல்லாம் 50 ரூபா சொன்னார். அப்படியே மூடி வச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெட் கிரைண்டர் பாருங்கள், இதுவும் நல்லா இருந்தது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், சோனியோட டபுள் ஸ்பீக்கர் டெப் ரெக்கார்டர் வித் ரேடியோங்க. இதை நான் தூக்கிட்டேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் அங்கேயே இன்னொன்று வச்சுருந்தார், 2 ரேடியோ வச்சுருந்தார். இன்னொன்று காட்டுற பாருங்கள், அங்கே பாருங்கள், 30 வாட் பானாசோனிக்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் அதையும் நான் எடுத்துட்டேங்க. மொத்தம் இங்கே பாருங்கள், ஜவுரி முடிங்க, நிறையா லம்பாக கிடந்தது. அது அந்த பொம்மையோடே இருந்தது ஜவுரி முடி. அப்புறம் வந்து இந்த அடுப்பு, இது 800 ரூபா சொன்னார் இந்த அடுப்பு. மறுபடியும் ஒரு கடையில் தராசு மிஷின் பார்த்தேங்க. ஆனால் இதுக்கு கல்லுலாம் இல்லை, வெறும் தராசு மட்டும்தான். 400 ரூபா சொன்னார். அடுத்து பாருங்கள், இந்த பேண்ட்ஸ்லாம் பாட்டிலாக வச்சுருந்தாங்க. அந்த கடையில் ஆள் இல்லை, அவர்கிட்ட விலை கேட்கலான்னு பார்த்தேன். அடுத்து ஒரு வின்டேஜ் டிவி, கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் பாருங்கள், இந்த தோசைக்கல், தவா, அப்புறம் வந்து ஆப்பு கடாய் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ். அடுத்து இந்த சார்ஜர் மாதிரி இருந்தது, ஆனால் ஒயர்லாம் கட்டாக இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு தெரிலங்க. பாருங்கள். அடுத்து மதர் போர்டு, ஊருப்பட்டதும் வச்சுருந்தாங்க ஒரு 5 6. பாருங்கள் எத்தனை மதர் போர்டு, எல்லாமே மதர் போர்டு தான் பாருங்கள். அடுத்து இந்த ஸ்பீக்கர், சவுண்ட் பார், 2 சவுண்ட் பார் இருந்தது. அடுத்ததான் பார்த்திங்கன்னா, இது கரும்பு அரைக்கிற மிஷின் நினைக்கிறேங்க. நான் உள்ளே போகும்போது தான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இது கரும்பு அரைக்கிற மிஷின் தானே. அப்புறம் பாருங்களேன், இதுதாங்க வின்டேஜ் வேர்ல்டுன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், நிறைய வச்சுருந்தார். ரோட்ரி ஃபோன் வச்சுருந்தார்.
ஒரு டேப் ரிகார்டர், ஸ்கூல் டேப் ரிகார்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தது. ஒரு டைப்ரைட்டர் வித் பாக்ஸோட. இதை ஓப்பன் பண்ண முடியல. இங்கே ஒரு பட்டன் இருக்கும் இதுக்கு மாதிரி நம்மள்ட்ட 2 இருக்குது நம்ம வீட்டில். பாருங்கள், ஆனால் இது ரெட் கலர் சூப்பராக இருந்தது. கண்டிஷனும் சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்கு, ரெட் கலர். பிரதர்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நல்ல மூடியோடு இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேப் ரிகார்டரு பாருங்கள், அதை நான் ஓப்பன் பண்ணல, 2 இருந்தது. அதனால் அப்படியே சும்மா பார்த்துட்டு வச்சாச்சு. அடுத்து ரோட்டரி ஃபோனு, நிறைய வெங்கல சிலைங்க. அடுத்து பாருங்கள், இந்த வின்டேஜ் டிவி பாக்ஸோடு இருக்கும். இது பாக்ஸ் இல்லாமல் இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. வீட்டில் வச்சா செம்மையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்லைன் ஃபோன்ஸ் பாக்ஸாக கிடந்தது. இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரில. அடுத்தது அந்த ஃபோப்ஸோட மாப்பர், வீடு துடைக்கிற அந்த மிஷினு, அதுவும் இருந்தது இங்கே. அப்புறம் பாட்டாக கிடக்குது. ஆனால் அடுத்ததாக பாருங்கள், வின்டேஜ் ஃபோனு செம்ம சூப்பராக இருந்தது. பாருங்கள், மரம் பாட்டம் வந்து மரத்தில் இருக்குது. 2 பெல்லு மாதிரி இருக்குது. இது பழைய காலத்து ஃபோன் நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம சூப்பராக இருந்தது. இல்லை எவ்வளோன்னு கேட்டேன், 3500 சொன்னார். ஐயா நீயே வச்சுக்க, போன வாரம் தான் ஒன்று நான் வாங்கிட்டு போனேன் பிளாக் கலரு அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்களேன், இந்த கடைக்காரர் தாங்க நான் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவாக ஆகிட்டார். ஏன்னா இந்த கடைக்கு முன்னாடி நான் நின்று ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர் கடை இருக்கிறது பார்க்காம இவரை பார்த்தோன்னே ஐயா சாரிங்க அப்படின்னு நவுந்தேன். தம்பி ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் ஒரு நிமிஷம் நிற்கிறதால எனக்கு வியாபாரம்லாம் கெட்டு போயிடாது அப்படின்னு சொன்னார். மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு நினச்சிட்டு நவுந்து வந்துட்டேன். ஒரு இது 100 ரூபா சொன்னார் ஒரு பாட்டம். அடுத்ததாக நம்ம ஆல் டைம் அண்ணன் ஜானகிராமன் கடையில் அங்கே பாருங்கள், சோனியோட பிளேயர்ஸ்லாம் வச்சுருந்தார். இவர் எங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வராரோ தெரிலங்க, செம்ம ஐட்டமாக எடுத்துகிட்டு வராங்க எல்லாத்தையுமே. இவர் கடையில் தாங்க வின்டேஜ்னா. அங்கே பாருங்கள் எவ்வளோ ரேடியோ வச்சுருக்காரு பாருங்கள். அவர் ஒருத்தருக்கு செக் பண்ணி காமிச்சிருந்தார் 2 ரேடியோவை. அங்கே பாருங்கள், பாடுது பாருங்கள், சவுண்ட் வைக்கிற பாருங்கள். ஆகஸ்ட் 23 முதல் தங்கமான ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. இந்த 2 ரேடியோவும் அவர் செக் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் வாங்கிட்டு போயிட்டார் அந்த ப்ளூ கலருக்கு. அடுத்து அவர் கடையிலே அங்கே பாருங்கள், கட்டில் வின்டேஜ். அங்கே பாருங்கள், மேலே கொசு வலை போடுறது, இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே இப்போ மாதிரி அந்த ப்ளைவுட்லாம் கிடையாது, எல்லாமே மரம் தான். அடுத்து இந்த கீபோர்டுங்க, இந்த கேஷியோ கீபோர்டை வாசிக்கும் போது ஹேராமில் கமல் வாசிப்பாருங்களேன், நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, அது மாதிரி இருந்ததுங்க இந்த வாசிக்கும் போது. அடுத்ததாக ஜாமெண்ட்ரி பாக்ஸ் லம்பாக இங்கேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. கிளாஸ்மேட்டோட ஜாமெண்ட்ரி பாக்ஸஸ் பாருங்கள். ஹோட்டல் வைக்கிறவங்க இங்கே போய் அணுகலாம். நம்ம நண்பர் பூபாலனோட கடை. உங்களுக்கு யாராவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவரோட நம்பர் தரேன். நீங்கள் டைரெக்டாக அவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு டேபிள் வித் செட்டு 6000 ரூபாய் சொன்னார். அங்கேயே வந்து இந்த தோசைக்கல், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. யாருக்காக வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அடுத்து இந்த பெட்டர்மாஸ் லைட் 1500 ரூபாய் சொன்னார். பெட்டர்மாஸ் லைட்டு இது என்னன்னு தெரிஞ்சுங்களா, போர் பைப்புங்க. சின்ன வயசில் எத்தனை குடம் தண்ணி அடிச்சிருக்கேன் தெரியுமா நான். உங்களுக்கு யாராவது இந்த ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், டிங் 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 2 போர் பைப் வச்சுருந்தாங்க. அடுத்து பாருங்கள், அந்த பூட்டு 10 சாவி பூட்டாங்க. ஒரு சாவி 2 சாவியில் 10 சாவி பூட்டு. எல்லா பூட்டு கலெக்ஷனும் இந்த 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் பூட்டு இருக்குதுன்னு சொன்னார் அந்த பூட்டு கடைக்காரரு. வேணுன்னா இங்கே போய் வாங்கிக்கோங்க, பூட்டு சாவி கலெக்ஷன்ஸு. அடுத்ததாக பாருங்கள், அங்கே கொஞ்சம் பழசாக பார்த்தோம். இங்கே பாருங்கள், புதுசாகவே இருக்குது பாருங்கள். எல்லா கடாயும், ஆப்ப கடாய், தேங்காய் உரிக்கிற மிஷின். இங்கே ஒரு பர்ஃப்யூம் கடைங்க, இங்கேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தார். இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் எவ்வளோலாம் நமக்கு செக் பண்ணல, ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பாருங்கள், நம்ம வடக்கு நண்பர் டோலக் வச்சுருந்தார். எவ்வளோன்னு கேட்டேன், அந்த பெருசெல்லாம் 1500 ரூபா சொன்னார். சின்னதாக குட்டியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்க 450 ரூபா சொன்னார். டோலக்கை. அடுத்தது இதுனா யானை கட்டுற செயினான்னு தெரில. செம்ம பெருசுங்க, கேமராவில் இப்படி இருக்குது, ஆனால் நேரில் பார்த்தா செம்ம வெயிட்டு, பெரிய செயின். அதே நீங்கள் பாருங்கள், நேஷ்னலோட ரெட் கலர் டேப் ரிகார்டரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, ஆனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன்.
அடுத்ததாக பாருங்கள் இந்த புக்ஸ் கலெக்ஷனுங்க. இந்த குமுதம், கல்கி அந்த மாதிரி இது ஏதோ லேட்டஸ்ட் புக்ஸ் போல். இது எல்லாம் மாத இதழ்னு போட்டிருந்தது. பாருங்க அழகி அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி புக் இருந்தது. அதுலேயே ஒரு விடுகதை புக் இருந்ததுங்க. 1000 விடுகதைகள்னு ஒரு புக்கு. அது நல்லா இருந்தது விடுகதைலாம். சரி இதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டானா இந்த பாய்லரோட கதையை சொல்ல மறந்துட்டேங்க. இது 10.25 கிலோ 10.5 கிலோவோ இருக்கான். 1 கிலோ 1550 ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தார். எவ்வளோவா 15,000 அப்படின்னு. ஆமாம் இன்னும் ஒரு வாரம் பார்ப்பேன், இல்லைனா உடச்சாலே எனக்கு அந்த ரேட்டு வந்துடும் அப்படின்ட்டார். அது இங்கே பாருங்க குட்டி குட்டி ஆட்டுக்கல், அம்மி, உரல் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் 1500 1350 சொன்னாங்க. சின்ன உரல் இது வந்து 1500 சொன்னாங்க இந்த உரல். அவங்க கடையிலேயும் நிறைய ஜாடி, கண்ணாடி கலெக்ஷன்ஸு. இந்த அம்மி தான் சூப்பராக இருந்தது. இதில் சின்ன சின்னதாக இருந்தது. அப்புறம் குட்டி அம்மி பாருங்கள் எப்படி இருந்தது. ஜாடி, ஊறுகாய் ஜாடி பாருங்கள் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இந்த அம்மி தூக்கி பார்த்தேன், ஆனால் வெயிட்டு கொஞ்சம் பழைய அம்மி மாதிரி இல்லை, வெயிட் கம்மியாக தான் இருந்தது. இது ஒரு வித்தியாசமான செடியாக இருந்ததுங்க. இதை அந்த தண்ணியில் ஒரு நாள் போட்டு வைக்கணுமா, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ப்ளஃபியாக ஆகிடுமா. பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு செடி 20 ரூபா சொன்னார். இவரும் வடக்கு நண்பர் தான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. ஒரு 2-3 ஒருத்தர் வாங்கிட்டு போனார். அவரை கேட்டால் தான் தெரியும். பாருங்க அழகாக இருக்குது பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பார்த்தீங்களா. அடுத்ததாக ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க பல்லாவரம் சந்தையில் பாத்திரம்லாம் கிடைக்குமான்னு. அங்கே பாருங்கள் பாத்திரத்தோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசு தாங்க. கவர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. வாளி, டம்ளரு, தட்டு. அடுத்ததாக இந்த கோல்டு ஃபிஷ்ஷுங்க. இது கொஞ்சம் முன்னாடியே இருந்தது. அந்த பெட் செக்ஷனில் இது தனி. இது வந்து நிறைய கோல்டு ஃபிஷ்ஷு, அதோட தீனிங்கெல்லாம் இருந்தது. கல் அதெல்லாம் கிடந்தது. இதை பாருங்கள் கோல்டு ஃபிஷ்ஷு. இது மாலின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசுல எவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம். இப்போல்லாம் அதெல்லாம் போச்சு. அடுத்ததாக பாருங்கள் ஃபோக்கஸ் லைட் எடுத்து வந்து குமிச்சு வச்சுருந்தார் நம்மால். 300 சொன்னார் ஒரு ஃபோக்கஸ் லைட்டும். 250 சின்னதெல்லாம் சொன்னார். யாருக்காக வேணுன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள். அடுத்தது அந்த ஊஞ்சல். போன வாட்டி அந்த சாஞ்சது இது இன்னும் இங்கேயே தான் இருக்குது. அந்த ராக்கிங் சேரு. இந்த ஊஞ்சல் இப்போ புதுசாக வந்திருக்கு. 12,000 சொன்னார் அந்த ராக்கிங் சேரு. அடுத்ததான் பெட் செக்ஷனுங்க. அங்கே பாருங்கள் குடிமி போட்டு ஒரு டாகு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து பக்கத்தில் இன்னும் 2-3 இருந்தது. அந்த பெட்டி உள்ள இன்னும் 4-5 வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஒயிட்டு, பிளாக்கு, ப்ரௌனு 3 கிடந்தது உள்ளே. இவர் தாங்க செம்ம க்யூட்டு. அழகாக ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். நான் கூட பயந்துட்டேன் கடிச்சிட போதும் அப்படின்னு. ஆனால் செம்ம க்யூட்டு. பாருங்கள் சடை போட்டுருக்கு. அடுத்தது பாருங்கள் 3 டபர் மாமா இருந்தாங்க. ஒரு பிளாக் கலர் டப்பா மாமா, ப்ரௌன் கலர் டப்பா மாமா 2 பாருங்கள். உள்ளே சுற்றிட்டு இருந்தது 2ம். செம்ம க்யூட்டாக இருந்தது இதுவும். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சேவல். இதுவும் அங்கேயே விற்பனைக்கு 350 450 சொன்னாங்க. ஒருத்தர் ரொம்ப பேரம் பேசி வாங்கிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள் குட்டி கோழி. போன வாட்டி காமிச்சல கீழே இருக்கிறதுலாம் போந்தா கோழியாக, மேலே இருக்கிறதெல்லாம் நாட்டுக்கோழியாக. 1 வாங்கினா 50 ரூபா, 5 வாங்கினா 100 ரூபா சொன்னார். மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் நாட்டுக்கோழின்னு சொன்னார். பாருங்கள் இதுவும் சேவக்கோழி, நாட்டுக்கோழி தான். சூப்பராகவே இருந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்க்குறதுனா நீங்கள் வளர்க்கலாம். பாருங்கள் எல்லாமே நாட்டுக்கோழி தான். கூட்டங்க செம்ம கூட்டம். அதனால் உள்ளெல்லாம் போக முடியல இந்த வாட்டி என்னால். அவ்வளோதாங்க சந்தை பயணம் இதோடு முடிஞ்சது. அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.